Parallel Realities Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 7667008999. ஒரு கட்டத்தில் தனுஷ் கோபமாகி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ செலவு எப்படி ஆகும், நான் அவரும் சினிமாக்குள்ளேயே இருக்கிறவங்க அப்படின்றப்ப ரொம்ப அது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது இதுக்காக வந்து நான் செலவு பண்ணணுமான்ற கோபம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் பட்ஜெட் அதிகரித்தது ஒரு கட்டத்தில் வந்து அது தடைப்பட்டதெல்லாம் தெரியும். விக்னேஷ் சிவன் பக்கம் நின்று இந்த படம் கண்டிப்பாக ஓடும், நீங்கள் நம்புங்கலாம் பேச போய் தான் தனுஷுக்கும் அனிருத்துக்கும் ஒரு பிரிவே ஏற்பட்டுச்சு. ஓகே, அதுக்கு அந்த படம் தான் காரணம். ஆமாம், பல ஆண்டுகள் அவங்க சேராமல் இருந்ததுக்கு திரும்ப திருச்சிற்றம்பலத்தில் தான் அனிருத் வந்து சேர்ந்தார். ஆவணப்படமாக மாற்றுறதுன்றது அது வந்து ஒரு வியாபார பொருள் தானே. ஒரு நீங்கள் வெளியிடுறீங்க கண்டிப்பாக வியாபாரம் தான். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த திருமணத்தை காட்சிப்படுத்தி வெளியிட போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் பல மூத்த நடிகர்கள் திருமணத்துக்கு வராமே தவிர்த்துட்டாங்க. ஓ, தெரிஞ்சுதான் தவிர்த்தாங்களே. நீங்கள் 2 ஆண்டாக பேசிட்டு இருந்தன்றதும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அதை தாண்டி அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒரு காட்சியை பயன்படுத்துவீங்க? அப்போ இது யாருடைய தவறு? கொடுக்குற தனுஷுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதுதான் தனிமனித வன்மம், தனிமனித சொல்றாங்க. என் மீது தனிப்பட்ட கோபம்ன்றாங்க. அது என்னன்னு சொன்னாங்களா? சூர்யா படம் வருது, அவர் தயாரிப்பு சூர்யா ஜோதிகான் இருக்கு, சூர்யா கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம எதிர்மறையாக விமர்சிக்கணும்னு படம் வரும்போதே படத்தை பார்த்துட்டு படத்தினுடைய கருத்துக்காக இல்லை, சூர்யா ஜோதிகாவுக்காக விமர்சிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்படி மும்முனை தாக்குதலில் அந்த படம் முதல் காட்சிக்கு முன்னாடியே ஒரு மும்முனை தாக்குதலை சந்திச்சு. இன்றைக்கி ஜோதிகா அவங்களே ஒரு கடிதம் வெளியிட்டாங்க. அந்த கடிதத்திலேயே முதல்ல அவரை கொஞ்சம் நேரம் வந்து பார்க்க முடியல, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, ஒளி அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த குறைகளை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆக படத்தினுடைய உள்ளடக்கமும் வந்து பலவீனமாயிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் அந்த படத்துக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வருது. அவருக்கு இது சொகுசாக இருக்கிற இடத்துலேருந்து கடினமாக உழைக்க வேண்டிய இடத்துக்கு மாறுறாருன்றது மட்டும்தானே மாற்றம். மற்றபடி திரைத்துறைகள் ஒன்றுமே கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு, இன்னொரு படங்கு டபுள் மடங்கு 2 மடங்கு வசூலில் வந்திருக்காரு. அடுத்த படமும் இந்த மாதிரி போச்சுன்னா அவர் அடுத்தது விஜய் படம் விஜய் மாதிரி வந்துட போகிறாரு. அது ஒன்றும் இல்லை. இன்னொன்று கங்குவா வந்து அவங்க சொன்ன மாதிரி நல்ல படம், கண்டென்ட் நல்லா இருந்து ஒரு பாகுபலி மாதிரி ஓடி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி சூர்யா முதலிடம்னு வந்துட போகிறார். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு தமிழ் அன்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நார்மலமாக இருக்க, மிக்க மகிழ்ச்சி. முதல்ல என்னுடைய ஊடகத்துக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வர ஒத்துழைத்தமைக்கு மிக்க நன்றிண்ணே. நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் சினிமா தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய ஒரு அனுபவத்தையும் எப்படிலாம் வந்து சினிமா துறையும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் எழுந்த முக்கியமான சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு விருப்பப்படுறேன். அந்த அடிப்படையில் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிகை நயன்தாரா அவர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக அவங்க வந்து இவர் வந்து ரொம்ப தவறான நபராக இருக்கிறாரு, மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய மனோபாவம் கொண்ட நபராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிக காட்டமான ஒரு பதில் அறிக்கையும் வந்து கொடுத்துருந்தாங்க. நடிகர் தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இன்னுமே வந்து ஒரு பேசுபடு பொருளாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தனுஷ் பண்ணதாங்க தப்புன்னு ஒரு சாராரும், இல்லை நயன்தாரா மேலே தப்புன்னு ஒரு சாராரும் பேசுகிறாங்க. உண்மையிலேயே திரைத்துறையில் இதை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும்னு? அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நடிகர் தனுஷ் ஒரு நோட்டீஸ் அனுப்புனார், அதுக்கு நயன்தாரா பதிலடி கொடுத்தாங்கன்றது வெகு மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சது. நயன்தாராவோட அறிக்கை மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. தனுஷ் நோட்டீஸ் அனுப்புனது வெகு மக்களுக்கு தெரியாது. அது வந்து திரைத்துறை வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயமா அவங்களோட நயன்தாராவோட அறிக்கையிலேயே என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆண்டுகளாக நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இது தொடர்பாக நாங்கள் இப்படி ஒரு ஆவணப்படம் எடுக்கிறோம், அதில் இந்த காட்சிகளை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தயாரிப்பாளருங்கிற முறையில் உரிமை தரணும்னு அவங்க கேட்டுட்ருக்குறாங்க. கேட்டுறது ஏதோ ஒரு காரணம். அந்த ஏதோ ஒரு காரணம்ன்றது இப்போ நம்ம ஏதோ ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க, என் மீது தனிப்பட்ட பழிவாங்கல், அது தனிப்பட்ட கோபம்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு அவங்க சொல்லலை. ஆனால் தனுஷ் வந்து அதை மறுத்திருக்கார். அது கொடுக்க மறுத்து விட்டார். மறுத்ததுக்கு பிறகும் இவங்க வந்து அதை வந்து அந்த முன்னோட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க சில வினாடிகள் காட்சிகளை. அதுக்கு பிறகு அவர் வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதாவது காப்புரிமை சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அது மாதிரி வக்கீல் நோட்டீஸ் விடுறார். வக்கீல் நோட்டீஸ் விட்டது இது முழுக்க அந்த வியாபாரம், அந்த தனி காப்புரிமை, அதன்படி சார்ந்தது தான் அது.
அதை அவர் செய்கிறாரு. அதை வந்து வழக்கமான ஒரு நடைமுறை. இவங்க வந்து அதுக்கப்புறம் பொது வழிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வரல. நான் 2 ஆண்டா அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் அவங்க அதை பற்றி பேசவும் இல்லை. 2 வருஷமாக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னா அது முன்னாடியே வெளிப்படுத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்கலாம். தவிர்க்கும் போது தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம், ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அந்த படம் உருவாக்கத்தின் போது நிறைய சிக்கல்கள் நடந்துச்சு. ஓகே. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர், இயக்குனர் விக்னேஷ் சிவன்றதுனால நானும் ரவுடி தான். அந்த படத்தில் வந்து ஒரு பட்ஜெட், பொதுவாக சினிமாவில் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த பட்ஜெட்டை விட பன்மடங்கு செலவு அதிகரிக்குது. ஓகே. செலவு அதிகரிக்கும் போது ஒரு கட்டத்தில் கோபமாகறாரு. அதுக்கு ஒரு கட்டத்தில் தனுஷ் கோபமாகி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ செலவு எப்படி ஆகும், நான் அவரும் சினிமாக்குள்ளேயே இருக்கிறவங்க அப்படின்றப்ப ரொம்ப அது. அப்போ இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்காக வந்து நான் செலவு பண்ணணுமான்ற கோபம் அவருக்கு இருந்திருக்கலாம். அல்ல, அங்கே என்ன சரியாக நடந்தது நமக்கு விரிவாக தெரியாது. ஆனால் பட்ஜெட் அதிகரித்தது ஒரு கட்டத்தில் வந்து அது தடைப்பட்டதெல்லாம் தெரியும். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் மொத்த படத்தையும் தனுஷ் பார்த்துட்டு, படம் இது வந்து தேராது, தனுஷுடைய பார்வையில் இந்த படம் வந்து ஓடாதுன்னு சொல்லியிருக்காரு. அனிருத் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர். அனிருத் தனுஷ் மூலம் தான் சினிமாவுக்கே வந்தார். அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து விக்னேஷ் சிவன் பக்கம் நின்று இந்த படம் கண்டிப்பாக ஓடும், நீங்கள் நம்புங்கள்லாம் பேச போய் தான் தனுஷுக்கும் அனிருத்துக்கும் ஒரு பிரிவே ஏற்பட்டுச்சு. ஓகே. அதுக்கு அந்த படம் தான் காரணம். ஆமாம், பல ஆண்டுகள் அவங்க சேராமல் இருந்ததுக்கு திரும்ப திருச்சிற்றம்பலத்தில் தான் அனிருத் வந்து சேர்ந்தார். பல ஆண்டுகள் சேராமல் இருந்ததுக்கு அந்த படம் தான் காரணம். அப்போ வந்து அந்த சிக்கலில் தனுஷ், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மேலே கோபத்தில் அவர் அனிருத் வந்து விக்னேஷ் சிவன் பக்கம் நின்றுட்டார். ஓகே. அதனால தான் அந்த கோபத்தில் தான் அந்த பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த விஷயத்தில் இவங்க ஆவணப்படமாக மாற்றுறாங்க. ஆவணப்படமாக மாற்றுறதுன்றது அது வந்து ஒரு வியாபார பொருள் தானே. ஒரு நீங்கள் வெளியிடுறீங்க, கண்டிப்பாக வியாபாரம் தான். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த திருமணத்தை காட்சிப்படுத்தி வெளியிட போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் பல மூத்த நடிகர்கள் திருமணத்துக்கு வராமே தவிர்த்துட்டாங்க. ஓ, இது தெரிஞ்சுதான் தவிர்த்தாங்களே. ப்ரீ பிளான்டு தான் இது ப்ரீ பிளான்டு. அவங்க வந்து விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணத்தை முன்கூட்டியே வியாபாரமாக்கணுன்ற நோக்கத்தோட தான் செயல்பட்டாங்க. இதை வந்து பதிவாக்கி ஒரு படமாக்குறதுன்றது திட்டமிட்டாங்க அன்ற இந்த செய்திலாம் தெரிஞ்சு தான் பல மூத்த நடிகர்கள் அந்த திருமணத்துக்கு வராமல் தவிர்த்துட்டாங்க. எல்லாரோடையும் நயன்தாரா பழகி நடிச்சிருக்காங்க, எல்லாரும் நல்லா பழகக்கூடியவங்க தான். ஆனால் பெரிய மூத்த நடிகர்கள் யாரும் வரல அந்த திருமணத்துக்கு. அது காரணம் அப்படியே அப்போவே அது திட்டமிடப்பட்டது. அப்போ நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்து, நம்ம எல்லா திருமணங்கள்லையும் வீடியோ எடுத்து நம்ம வீட்டில் பார்த்துக்குவோம், சொந்தக்காரங்களுக்கு கொடுப்போம், நண்பர்கள் வந்து போனவங்களுக்கு கொடுப்போம். இது வந்து பொது வெளியில் ஒரு வியாபாரத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து கம்மியான காசா அதிகமான காசா அதெல்லாம் வியாபாரம் தான். அந்த வியாபாரத்துக்கு நாங்கள் துணை போக முடியாதுன்றதுனால தான் பல நடிகர்கள் விஷயம் தெரிஞ்சு வராமல் போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருது, எளிமையாக தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் இவங்க தனுஷ் 2 ஆண்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே அவங்க தப்பு பண்ணுன்றதை ஒத்துருக்காங்க. 2 ஆண்டாக நான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் கொடுக்கல, நான் பயன்படுத்திட்டேன், அதுக்கு நீங்கள் காசு கேட்குறதா அப்படின்னா இது எப்படி சரியாகும் சொல்லுங்களேன். எந்த வகையிலுமே நியாயமாகவும் சரியில்லை, சட்டப்படியும் சரி கிடையாது. தனுஷ் அவருடைய பொருள் அவர் கொடுக்க மறுக்கிறது அவருடைய உரிமை. இது வந்து என்னுடைய கற்பனை, நான் உருவாக்கின படம் அப்படின்னு விக்னேஷ் சிவன் சொல்லலாம். அது அந்த ஒப்பந்தம், அவங்களுக்குள்ளான ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்ற அடிப்படையில் தான், எந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போடுறாங்களோ அதை ஒட்டி தான் அந்த உரிமை வந்து அவருக்கே இருக்குதா இவருக்கு இருக்கான்றது. அன்னைக்கு வந்து இவர் எல்லா கையெழுத்தும் போட்டு கொடுத்துருப்பார் விக்னேஷ் சிவன், எல்லா உரிமையும் அவருக்குன்னு போட்டு கொடுத்துருப்பார். பொதுவாக வந்து ஒரு பெரிய நடிகர், பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்க கேட்குற இதில் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப சிக்கலான ஒரு இடம். பெரிய இயக்குநர்கள் மட்டும்தான் வந்து பிடிவாதமாக எங்களுக்கான உரிமைன்னு கேட்டு பெற முடியுமே ஒழிய மற்றவங்க யாரும் அப்படி போடுறது. அன்னைக்கு வந்து படம் கிடைச்சா போதும், நம்மளை நம்பி பணம் போடுறாங்க, இவ்வளோ பணம் இத்தனை கோடி போடுறாங்கன்றதுனால அவங்க உரிமையில் கையெழுத்து அவங்க கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குற இடத்துல தான் இயக்குநர்களுடைய நிலை, அதுதான் உண்மையான நிலைன்னு வச்சுங்களேன். அந்த விவாதம்னா அது வேற டாபிக்காக பேசலாம். ஆனால் அன்றைக்கி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. நீங்கள் 2 ஆண்டாக பேசிகிட்டு இருந்தன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அதை தாண்டி அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒரு காட்சியை பயன்படுத்துவீங்க? அப்போ இது யாருடைய தவறு? நீங்கள் கொடுக்கறத தனுஷுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதுதான் தனி மனித வன்மம், தனி மனித காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாங்க. என் மீது தனிப்பட்ட கோபம்ன்றாங்க. அது என்னன்னு சொன்னாங்களா? என் மீது தனிப்பட்ட கோபம்னு அவங்க சொல்கிறாங்க. அது நீங்கள் என் மீது தனிப்பட்ட கோபம்னு பொது வெளியில் சொல்லிட்டாங்க. அது என்னன்னு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு தானே இருக்குது.
அவங்க ஏன் அதை மட்டும் மறைக்கிறாங்க? இப்போ நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், நீங்கள் வந்து உங்கள் கணவர், அதுக்கு முன்னாடி அவர் காதலர், ஒரு இயக்குனர், நீங்கள் அந்த படத்தில் ஒரு கதாநாயகி. ஆமாம். கதாநாயகிக்கு ஒரு கதாநாயகி மீது தயாரிப்பாளருக்கு என்ன தனிப்பட்ட கோபம் இருக்க முடியும்? என்ன இப்போ நீங்கள் திரைத்துறை எல்லா துறையிலையும் அது பாலியல் சிக்கல்கள் இருக்குது. அந்த அதுன்னா கூட அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் தனுஷ் வந்து என்கிட்ட தவறாக நடக்க நினச்சாரு, நான் வந்து அதை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து பொருளாதாரமாக எனக்கு இவ்வளோ சம்பளம் பேசினார், அந்த சம்பளத்தை வந்து கொடுக்க மறுத்தாரு, நான் கேட்டேன், அதில் அவர் கோச்சு தனிப்பட்ட கோபம். பொது வேலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, தனுஷ்ன்ற ஒரு நடிகர் மேலே குற்றம் சாட்டுறீங்க, வெளிப்படையாக குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்றது மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டேன்னா அது எப்படி நம்ம அதை எப்படி பார்க்குறது சொல்லுங்களேன்? அப்போ தனுஷ் தரப்புல இதுக்கான விளக்கம் எதுவும் பெருசாக கொடுக்கல. கொடுக்கலாம். அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. அவங்க வந்து வழக்கமான நடைமுறைப்படி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதோடு இருக்குது. ஓகே. அதுக்கு பிறகும் இப்போ அந்த ஆவணப்படத்துலேயும் அந்த படம் வெளியிட்டு படத்துலேயும் காட்சிகள் இருக்குன்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கு அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, அதாவது அவங்க சிக்கல்னு வச்சுங்களேன். இவங்க இந்த அவங்க உரிமை கேட்டு தராத உரிமையையும் இவங்களா எடுத்துக்கிட்டாங்க போது அவங்க லீகலாக ஒரு நடவடிக்கை சட்டப்படிக்கு வராங்க. அப்போ இதில் தனுஷ் பக்கம் தவறுன்றது சொல்லவே முடியாது. நயன்தாரா பக்கம், விக்னேஸ்வரன் பக்கம் தான் தவறு இருக்குது. சட்டப்படியும் நியாயப்படியும் பார்த்தா கூட நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. பேசிட்டு நீங்கள் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒன்று பண்ணீங்க, அவர் திடீர்னு அவர் எங்கேயோ பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிட்டாருன்னா கூட நீங்கள் சொல்லலாம், என்னங்க இதை போய் ஒரு பெருசாக எடுத்துக்கிறீங்களே, நம்ம எவ்வளோ பழகிருக்கோம், இதெல்லாம் ஒரு இந்த விஷயமா அப்படின்றத கேட்கலாம். ஆனால் நீங்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துனதுன்றது நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கும்போது மறுத்த ஒரு விஷயத்தை நீங்களாக வடாவடியாக எடுக்கும்போது அப்போ அது இப்போ அவருக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா, சட்டப்படி நியாயப்படி தனுஷ் பக்கம் நியாயங்கள் தான் இருக்குது, நயன்தாரா அவர்கள் பக்கம் தான் வந்து பிழை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இன்னொரு பக்கம் தனி மனித உறவுகள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா அவர்கள் வந்து சில திரைப்படங்களுக்கு வந்து தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துகிறவங்க கூட விட்டுருவார், பெருசாக இதுவும் பண்ண மாட்டார். மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற திரைப்படங்களை வந்து அவருடைய பாடல்களை பயன்படுத்தும் போது காப்பிரைட் கிளைம் கேட்டு அதன் பிறகு சில விஷயங்கள் இல்லை. அதான் இளையராஜா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பிரைட் அப்படின்ற இடம் கிட்டத்தட்ட அதுவும் இது ஒன்றும் இல்லையா? இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து அவருடைய பாடல்கள், அவருடைய இசையை வந்து ஏராளமான பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு இந்த விழிப்புணர்வு ஒரு கட்டத்தில் வந்த பிறகு அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு இல்லை, ஏதோ ஒரு சின்ன படத்தில் பயன்படுத்தினாலும் அவருக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் போகுது. லப்பர் பந்தர் கூட பண்ணாரா? ஆமாம், அவங்க அந்த குழுவினர் போய் அவர் சந்திச்சாங்க. ஏன் சந்திச்சாங்கன்னா இதுதான் காரணம். நீங்கள் அதாவது தொடக்கத்தில் வந்து அவர் அந்த விஷயத்தில் அவர் கவனமே இல்லாமல் இருந்தார். அப்போ வந்து எல்லாமே சாதாரணமாக நடந்துச்சு. அந்த காப்பிரைட் தன்னுடைய பாடல்களுக்கான உரிமை தன்னிட்ட இருக்குது, அந்த தங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிற பாடல்களை பிறர் பயன்படுத்தினது வந்து காப்புரிமை சட்டப்படி தவறு அப்படின்ற விஷயம் அவருக்கு புரிய ஆரம்பித்த பிறகு அதுக்குன்னு ஒரு தனி குழு இருக்குது. அவங்க வந்து அதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வருவாங்க. யாராவது பயன்படுத்தினா அவங்ககிட்ட விளக்கம் கேட்பாங்க. அவங்க ஒரு நன்றி சொல்லிட்டோ அல்லது முன்கூட்டியே கேட்டு பண்ணாலும் அதை விட்டுறாங்க. ஓகே. நீங்கள் தெரியாமல் செய்கிறது, மறைச்சிட்டு செய்கிறது தான் சிக்கலுக்கான விஷயமாகவே இருக்குது. இளையராஜா விஷயங்கள் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இளையராஜா அந்த காப்புரிமை விதிகள்ன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு புகழ்பெற்ற படங்கள் இல்லை, சாதாரண படங்களில் பயன்படுத்தினாலும் அந்த கேள்வி அந்த நிறுவனம் உரிமை அது கேட்குறாங்க. அதனால் அந்த உரிமை கேட்பது தவறுன்று நம்ம எப்பவுமே சொல்ல அது கரெக்டு தான். ஆனால் இப்போது தனி மனித உறவுகள் அப்படிங்கிறத தாண்டி அந்த அடிப்படையில் ஓகே, நம்ம நண்பர் தானே, நம்முடைய நட்பு ரீதியில் கூட பயன்படுத்திட்டு போட்டோம் அப்படின்னு கூட தனுஷ் வந்து ஏன் நயன்தாரா கிட்ட விடலன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா? அப்போ அதுக்குள்ளே என்ன? அதுதான், அதை வந்து இப்போ நயன்தாரா சொல்லட்டுமே. நயன்தாரா தானே பொது வெளியில் சொன்னாங்க, ஒரே துறையில் இருக்கிறீங்க, ஒன்றா நடிச்சிருக்கிறீங்க, பல படங்கள் இவங்களே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் அவர் தான் தயாரிப்பாளர். அந்த படத்தில் தான் நீங்கள் காதல் மலர்ந்து கல்யாணம் பண்ணேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னவங்க ஏன் அப்படின்றத நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் பல விஷயங்கள் இருக்கலாங்க, நம்ம வந்து அது எல்லா விஷயமே, அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம கற்பனையே பண்ணுவோம், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சண்டை போட்டு ஒரு சின்ன தன்முனைப்பு ஈகோன்னு சொல்கிறது இருக்குங்களா, அது எதுன்றதை நம்ம வரையறுக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆமாம், அவங்க சொல்லாமல் நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க கூட அவங்களா சொல்லாமல் நம்ம அது தெரியாது. நீங்கள் திடீர்னு மேலே நீங்கள் கோவப்படுறீங்கன்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது மாதிரி இது தனி மனித உறவுன்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்க இணைந்து நடிச்சிருக்காங்க. இவர் தயாரித்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க.
தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் இப்போ நேற்று கூட ஒரு திருமணத்தில் 2 பேரும் ஒரு திருமணத்தில் இருக்கு. ஆனால் எதிரும் புதிருமா தான் இருக்காங்க. அவர் அந்த பக்கம் இருக்காரு, இவங்க இந்த பக்கம் தள்ளி இருக்காங்க. ஆனால் ஒரு திருமணத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு துறையில் இயங்குறாங்க, ஒரே இடத்துல புழங்கிட்டு இருக்கிறாங்கன்றது தானே இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள என்ன வெறுப்பு கசப்புன்றது நம்ம அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. ஒரு ஆணும் பெண்ணுமா இருக்கிறதுனால பொதுவாக எல்லாம் பாலியல்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டுமே முழுமையாக இருக்குன்றது நான் இதாக இல்லை. ஏன்னா அதெல்லாம் இவங்க திரைத்துறையில் அதெல்லாம் தாண்டி தான் பல விஷயங்கள் நடக்குது. அதனால் அது மட்டுமே காரணமாக இருக்கணும் அதுலேயும் சொல்ல முடியாது. அப்போ இந்த விஷயத்தில், இந்த தனுஷ் நயன்தாரா விஷயத்தில் அந்த பொதுவெளிக்கு கொண்டு வந்தது நயன்தாரா தான். அதை கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகும், அதாவது முன்னோட்டத்தில் பயன்படுத்தினாங்க, நோட்டீஸ் விட்டாருன்ட்டு படத்துலையும் அது இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து நயன்தாராவினுடைய பிழை தான், அது அவங்களுடைய தவறு தான். இதில் வந்து தனுஷ் மேலே குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரீசெண்டாக இன்னொரு விஷயமும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கங்குவா சூர்யாவினுடைய மிக முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்பட்டுச்சு. நல்ல எதிர்பார்ப்புகளை வந்து இது கண்டிப்பாக உருவாக்கும், நீங்கள் வந்து இந்த படம் வந்து பல்லாயிரம் கோடி தாண்ட போகுது அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே அவங்க திரைப்படத்தில் இருக்கிறவங்களே ஆர்வம் சொன்னாங்க. திரைப்படம் வெளியான பிறகு மிக கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக வந்துச்சு துவக்க காலகட்டத்தில். இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான்ப்பா இருக்குது, இந்த மாதிரி தவறாக பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு டிபேட்டே கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக, நான் மக்களை குறை சொல்லலை, ஆனால் அவங்க வந்து ரொம்ப அவதூறான மொழியில் சூர்யா அவர்களையும் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளில் பேசக்கூடிய எதையுமே கூட பொதுவெளியில் ஊடகங்களை வந்து போட்டதை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது தான். இதெல்லாம் பார்த்து பாரத ராஜா போன்ற பெரிய இயக்குனர்கள் அப்புறம் மற்ற முக்கியமான நபர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் இந்த மாதிரி திரைத்துறை சார்ந்த இந்த பேட்டி எடுக்கும்போது அது உள்ளேயே போகக்கூடாது, தேட்டருக்குள்ளேயே போகக்கூடாது, வெளியிலே வச்சு முடிக்கணும், யூடியூபை செலவு பண்ணக்கூடாது, இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த விமர்சனம் எழுந்ததையும் இந்த கடிதங்களையும் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? அதான் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, கங்குவாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நடிகரோட படம் அப்படிங்கும்போது அந்த நடிகர் அந்த படம் அப்படின்னு மட்டும் பார்க்குறதில்ல மக்கள். அவருடைய வெளியில் அவர் திரைத்துறையில் அவர் இயங்குறது, பொது சமூகத்தில் அவருடைய இயக்கம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த இமேஜ்ன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அந்த பிம்பத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நடிகரின் படங்களுக்குமே கூட்டம் வருது, கூட்டம் வரலன்றது. அதாவது முதல் நாள் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது படம் பார்த்த பிறகு தெரியும். எடுத்த உடனே கூட்டம் வர்றது அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய பிம்பங்கள் கட்டமைக்கிறத வச்சு தான் வருது. இப்போ கமல் படங்கள்னால் பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது. ரஜினி படங்கள்னால் இளைஞர்கள் மட்டும்தான் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. அதன்படி சூர்யா வந்து பொதுவெளியிலையும் இயங்கக்கூடியவராக இருக்கார். இந்த படத்துக்கு முன்னாடி அவர் தயாரித்த ஒரு படத்தினுடைய, அவங்க மனைவி ஜோதிகா நடித்த ஒரு படத்தினுடைய படப்பிடிப்புக்காக அவங்க தஞ்சாவூர் போகிறாங்க. அங்கே போய் ஒரு அரசு மருத்துவமனை பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அப்போ அவங்க வந்து அதை பற்றி அன்றைக்கி ஒரு மேடையில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் உண்டியலில் காசு போடுற இதை வந்து இந்த மாதிரி மருத்துவமனைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு செலுத்துனீங்கன்னா மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு அவங்க பேசிட்டாங்க. இந்த பேச்சு ஆளும் பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு வந்து கடும் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணுது. உடனே அவங்கள மத ரீதியாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மதம் அதனால் இப்படி பேசுனாங்க அப்படின்ட்டு. அன்றிலிருந்து சூர்யா ஜோதிகா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே அவங்க இப்படி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு எதிர்ப்புணர்வு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ஒரு கட்டமைக்கப்பட்டு, அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வலிமையான கட்டமைப்போடு இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பொருட்செலவெல்லாம் செய்கிறாங்கன்றதும் நம்ம கேள்விப்படுறோம். அப்படிப்பட்டவங்க இந்த படம் வரும்போதே, அதாவது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை படம் அதை பற்றிலாம் இல்லை, சூர்யா படம் வருது, அவர் தயாரிப்பு சூர்யா ஜோதிகான்ருக்கு, சூர்யா கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம எதிர்மறையாக விமர்சிக்கணும்னு படம் வரும்போதே, படத்தை பார்த்துட்டு படத்தினுடைய கருத்துக்காக இல்லை, சூர்யா ஜோதிகாவுக்காக விமர்சிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்துலலாம் அதை பற்றி, படம் வர்றதுக்கு முந்தின நாளே கங்குவா படத்துக்கு பண்ணுற செலவை நீங்கள் ஒரு 4 ஏழை குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டடம் பண்ணுங்கன்ற மாதிரி அவ்வளவு தகவல்களை வந்து சமூக வலைதளங்களில் அவங்க பரப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா நடித்த முன்னாடி ஜெய் பீம்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து அக்னி கலசம்னு ஒரு குறியீடை காட்டிட்டாங்கன்னு பாமகவினரும் வன்னியர் சமுதாயத்தினரும் அவர் மேலே கோபமாக இருக்காங்க. அந்த கோபமும் இந்த நேரத்தில் எதிரொலிச்சது.
இந்த நேரத்தில் எதிரொலிக்குது. அப்புறம் திரும்ப இங்கே திரைத்துறைக்குள்ளேயே நடிகர்களுக்குள்ளே ஒரு மோதல் இருக்கும். முன்னணி நடிகர்களுடைய ரசிகர்கள் ஒருத்தர் தாய்க்கிறது, இவர் படத்தை அவர் குறை சொல்கிறது, அவர் படத்தை இவர் குறை சொல்கிறதுன்றது இருக்கும். அப்படியும் ஒரு எதிர்ப்பு சூர்யாவுக்கு இருந்தது. இப்படி மும்முனை தாக்குதலில் அந்த படம் முதல் காட்சிக்கு முன்னாடியே ஒரு மும்முனை தாக்குதலை சந்திச்சது. ஓகே. சந்திச்சு அந்த படம் வந்து படத்தை பார்க்குறவங்க இன்றைக்கி ஜோதிகா அவங்களே ஒரு கடிதம் வெளியிட்டாங்க. அந்த கடிதத்திலேயே முதல்ல அவரை கொஞ்சம் நேரம் வந்து பார்க்க முடியல, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, ஒளி அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த குறைகளை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆக படத்தினுடைய உள்ளடக்கமும் வந்து பலவீனமாயிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் அந்த படத்துக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வருது. அந்த படத்துக்கு இவ்வளோ விமர்சனம்ன்றது ஒரு புள்ளியிலிருந்து படமாக பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அந்த படத்தை வந்து அந்த படத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது நிறைய அந்த படத்தை இன்னொன்று பாகுபலி மாதிரி தமிழில் ஒரு படம் சூர்யா பற்றிலாம் நிறைய பேசினார். தமிழ் திரைத்துறைக்கே பெருமை சேர்க்கிற படமாக இந்த படமெல்லாம் இருக்கும். இப்போ சூர்யா அப்படிலாம் சூர்யா சொல்கிறாருங்கும்போது ஒரு நம்பிக்கையாக தான் படத்தை வந்து வாயை பிளந்தபடியே பார்ப்பீங்கலாம் சொன்னார். அந்த 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 சொல்லலாம் தான் அவருக்கு எதிராக மாறிடுச்சு நிலைக்கு. அந்த 2000 கோடின்றதும் சூர்யா வந்து வாயை பிளந்து பார்ப்பீங்கன்னு உடனே வாயை பிளந்து பார்ப்பீங்கன்னு கொட்டாய் விடுற படங்களை போட்டு கேலி படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக இப்போ படத்தை எடுத்துகிட்டு இப்படி சொன்னாங்க. படத்தின் உள்ளடக்கமும் பலவீனமாக இருந்ததுனால தான் இந்த விமர்சனம் பெருசாகும்போது இந்த படம் இந்த தயாரிப்பாளர் இது வந்து ஒரு இந்த படத்துக்கான எதிர்ப்பு மட்டும் இல்லை, புறத்தாக்குதலும் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் திரைத்துறையினர் பாரதிராஜா போன்றவர்கள் அறிக்கை விடுறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். இப்போ அந்த ஒரு இன்றைக்கி வந்து திரைத்துறையினரே விரும்புகிற விஷயம் அந்த முதல் காட்சி முதல் பார்வை FDFS ரிவ்யூ அப்படின்றத வந்து அவங்களே வந்து கொஞ்சம் இந்த இப்போ யூடியூபர்ஸை யாரை உள்ளே விடாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்களோ அவங்களே அவங்கள தொடர்பு கொண்டு கொஞ்சம் எங்களுக்கு நல்லபடியாக நல்ல விமர்சனம் வந்தால் அதை கொஞ்சம் முதன்மைப்படுத்தி எங்களுக்கு இது பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிற இடத்துல தான் அவங்களாம் இருந்தாங்க. ஓகே. அந்த மாதிரி அப்போ மக்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலோ ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலோ நமக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது. சில விஷயங்களை சில பலவீனங்களை மறைக்கணும், சில விஷயங்களை வந்து காப்பாற்றணும். ஏன்னா மக்களுக்கு அது படம் தான், நமக்கு அது தெரியும். இதுக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எவ்வளோ குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு தான் ஒரு 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 நிறுவனம் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் யோசிக்கணும். நான் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நான் காசு கொடுக்குறேன், எனக்கு படம் காட்டுறேன், நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்றாங்க. அந்த ஒரு தயாரிப்பாளர் சங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்க அறிக்கையிலேயே வந்து ஒரு பெரியவர் வந்து ரொம்ப கேவலமாக பேசினார்ன்ற அவர் வந்து அதான் திரும்ப அவர் அந்த பெரியவர் பார்த்தா ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் போல் தெரியுது நமக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது. அப்போ அவங்களுக்கு இந்த பகை தான். ஜோதிகா ஒரு பிற மதத்தை சார்ந்த ஜோதிகா தமிழ் கோயில்களுக்கு வந்து செலவு பண்ணாதீங்க, காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து நம்ம மதத்தை இந்து மதத்தை வந்து தாக்குறாங்க அப்படின்ற கருத்தின் அந்த கருத்து சமூக வலைதளங்கள் மூலமாக தனிநபர்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்றது தான் அதனுடைய வெளிப்பாடு. ஆனால் அவர் பேசும்போது நானும் சினிமாக்குள்ளே இருக்கேன்றாரு. அப்போ அதில் இன்னொரு பகையும் ஏதோ இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு இடத்துல இவங்களோட வேலை செஞ்சுருக்கலாம் அல்லது வேலை கேட்டு மறுத்துருக்கலாம். அந்த மாதிரி கூட அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு வெறுப்பின் உச்சத்தில் போய் பேசுகிற மாதிரி வந்து அவருடைய பேச்சு உடல் மொழி இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு. அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் படம் சரியில்லைன்றது மக்கள் சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம புகுந்து அடித்தா திரைப்படங்களில் வர்ற மாதிரி ஒரு கலவரமான சூழல் இருக்குது, நம்ம ஆளுங்களை விட்டு அடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இறங்கி அடிச்சிட்டாங்க. தான் அடிப்படையில் படம் நல்லா இருந்தால் இந்த சிக்கலுக்கே வந்திருக்காது. இவங்க உதிர்ந்து போயிருப்பாங்க அல்லது இவங்க பேசுகிறதும் படத்துக்கு விளம்பரமாக இருக்கும். ஓகே. படம் சரியில்லைன்றது தான் இந்த இடத்துல ரொம்ப மையமான விஷயம் ஆயிடுச்சு. அதே சமயம் இந்த படம் இப்போ இந்தியன் 2க்கு இதே விஷயம் வந்துச்சு. இந்தியன் 2லேயும் இந்த சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா கமல்ஹாசன்றவர் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார், ஒரு கட்சியில் வச்சுருக்காரு, ஒரு கூட்டணியில் இருக்கார். திமுக கூட்டணியில் அவர் இருக்கிறதுனால இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க அவரையும் வந்து திட்டமிட்டு சாய்க்கணும்னு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியேவும் அதை பண்ணி அதை அது கடுமையாக பண்ணிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கும் காரணம் அவங்க படத்தினுடைய பலவீனம் தான். ஓகே. படம் சரியாக இருந்தால் எந்த எதிர்மறை விமர்சனமும் ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் அந்த தனுஷ் முதல் படம் வந்து துள்ளுவதோ இளமைன்னு படம். அந்த படம் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் கடுமையான விமர்சனங்கள் நடந்ததுன்ட்டு
அடுத்த படம் காதல் கொண்டேன்னு ஒரு படம், செல்வராகவன் இயக்குனர், தனுஷ் நடிச்சார். ஆமாம், சோனியா அகர்வாலாக இருப்பாங்க. அந்த படத்துக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை, ஒரு விளம்பரம் இல்லை, எதுவுமே பண்ணாமல் நேராக திரையரங்குக்கு வந்தாங்க. அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. ஆமாம், நல்ல படம், நல்ல திரைப்படம், நல்ல வெற்றி பெற்ற திரைப்படம். ஆமாம், நல்ல பாடல்கள். அப்போ கண்டென்ட் நல்லா இருந்தால், உள்ளடக்கம் வலிமையாக இருந்தால் விளம்பரமே தேவையில்லை, ஒரு படம் நேராக மக்கள்கிட்ட போய் வெற்றி பெற்ற முடியும். கண்டென்ட் மோசமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ விளம்பரம் பண்ணாலும் அதை காப்பாற்ற முடியாது. பத்திரிகை விமர்சனங்களும் இது போன்ற விஷயங்களும் பாதிக்கிறது என்னென்னா மீடியமாக உள்ள படங்கள் தான். இந்த படம் மதில் மேல் பூனை மாதிரி இருக்குது, இப்படி தூக்குனா தூக்கிடலாம், நல்ல படம்னு சொல்லி கொண்டு போயிடலாம், இப்படி தூக்குனா மோசமான படம்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறது அது வந்து ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலை. இந்தியன் 2க்கும் கங்குவாவுக்கும் அடுத்தடுத்து தொடர்ந்து, அதுவும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க இப்படி பண்ணதுனால தான் திரைத்துறையினர் வந்து அது கோபம் அடைஞ்சு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஆனால் சமூக விஞ்ஞான வளர்ச்சி, சமூக ஊடகங்களுடைய பெருக்கம் இதிலெல்லாம் வந்து நீங்கள் இந்த அறிக்கைகளோ இதெல்லாம் தடையே பண்ண முடியாது. நீங்கள் என்னோட அரங்குக்குள்ளே நீ வராதுன்னு சொல்லலாம், வாசலில் வச்சு நீங்கள் எடுத்தால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த இது வந்து நீங்கள் படம் சரியாக எடுக்கணுன்றது தான், அதில் தான் நோக்கம், கவனம் செலுத்தணுமே ஒழிய இந்த விமர்சனம் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, தனி மனித தாக்குதல்னால் தனி மனித நீங்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் நாகரிகமாக ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கிறீங்க, உங்களையும் வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பார்வைகள் அதிகரிக்கணும், வருமானம் வரணும், நடத்துகிற வரையும் சமமாக எப்படி பாவிக்க முடியும்? இதே திரைத்துறையில் ரொம்ப நாகரிகமாக இது திரைப்படங்கள் பற்றி பேசுகிறதும் திரைப்படங்கள் பற்றி விவாதிக்கிறோம் எவ்வளவோ ஊடகங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு, திரைத்துறையினர் கண்ணுக்கு தெரியறதில்ல. அவங்கள யாராவது திட்டினா உடனே கண்ணுக்கு தெரியுது, அதுதான் நடக்குது. இந்த விஷயத்துலையும் அப்படி தான் நடக்குது. இது வந்து இதை தடை போட முடியாது. இதில் வந்து வருத்தப்படலாம். இப்போ நாம் ஒரு பார்வையாளராக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளே இதில் பங்கேற்பாளராக இருந்தால் அதனுடைய வலி கூட இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், இப்படி எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அந்த கோபமும் வலியும் வந்து இதுதான். இல்லை, அப்போ அது அந்த கோபத்தின் வெளிப்பாடு தானே தேட்டருக்கு உள்ளே வச்சு எடுக்காதீங்கன்னு சொல்கிறது, தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது கோபத்தின் வெளிப்பாடு தானே. இவ்வளோ நாள் தேட்டருக்குள்ளே வந்து எடுத்து போடுங்கன்னு சொன்னதே நீங்கள் தானே. அதாவது வெளிப்படையாக அறிக்கை விட்டு சொல்லலையே ஒழிய ஒவ்வொருத்தருட்டையும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். ஈவன் கங்குவா தயாரிப்பு நிறுவனமே அது மாதிரி எங்களுக்கு பண்ணுங்கன்றது பேசுனதெல்லாம் தகவல் இருக்குது. அப்போ எதிர்மறையாக வந்தால் உடனே வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த சிக்கலாகுது. இதில் வந்து இவங்களுடைய யூடியூபர்ஸ் தப்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது. படம் சரியில்லை. அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு காணொலி, ஒரு ஆடியோ போட்டுறாரு. ஆடியோ போட்டப்போ இன்னொரு திரையரங்குக்காரர் கூட ஒன்று போடுறாரு. அண்ணா நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரி, நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் நடிகைகள் வந்து பொது விழாக்களில் பேசும்போது கொஞ்சம் அவங்களுடைய கருத்துக்களை பேசாமல் படத்தை பற்றி மட்டும் பேசிட்டாங்கன்னா இந்த சிக்கலே வராது. இப்போ ஜோதிகாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏன் எனிமிட்டி வருது? அரசு மருத்துவமனையை பாதுகாத்து பொது நல்ல கருத்து, ஒரு கலைஞர்கள் வந்து சமூகத்தோட அக்கறையோடு இருக்கணுன்ற அடிப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் வியாபாரிகள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் படத்தை பற்றி மட்டும் பேசிட்டு வந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காதுல்ல. வியாபாரிகள் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சமூக பொறுப்போடு நடந்துட்டாங்க. கலைஞராக வந்து நம்ம ஜோதிகாவை பாராட்டணும் கண்டிப்பாக. அதுக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் வராருன்னா அவங்கள தான் நம்ம வந்து கண்டிக்கணும். இந்த விஷயத்தில் வந்து இந்த படத்துக்கு எதிராக படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே எதிர்மறை கருத்துக்களை பரப்புனதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவங்கள வன்மையாக கண்டிக்கணும். இவங்க வந்து திரைத்துறையினரோ யாருமே நேரடியாக அப்படி கண்டிச்சிட முடியாதுன்றதுனால பழி வந்து பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி யூடியூபர்ஸ் என்று மொத்தமாக அவங்கள ஏன்னா இவங்ககிட்ட இதனால் இப்போ நேற்று மறுபடியும் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொல்லும்போதே விமர்சனங்களால் நல்ல படங்களும் ஓடி இருக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், இவ்வளோ நாள் அப்படி தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நிறைய மக்களே வந்து திரைப்படமே பார்க்க வராங்கன்றாங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இல்லை காலகாலத்துக்கு அது மாற்றம் வரும். முன்னாடிலாம் ஆனந்தவுடன் விமர்சனத்தை படிச்சுட்டு சினிமா பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க, தினத்தந்தி விமர்சனத்தை படிச்சுட்டு சினிமா பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி பத்திரிகைகள் தான் விமர்சனம் கொடுக்குறதா இருந்தது. அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு அப்புறம் சமூக ஊடகங்கள் இப்போ பெருக்கமாய் யூடியூப் அப்படின்னு ஒரு இது வந்த பிறகு திரைத்துறையினரே, இப்போ நீங்கள் முன்னாடிலாம் ஒரு படத்தோட பத்திரிகையாளர் காட்சி அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குதுன்னா, இன்றைக்கி நவம்பர் 22 படம் வெளியாகுதுன்னா நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி அதுக்கான பத்திரிகையாளர் காட்சி நடத்தினா தான் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே
நாளேடுகள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் செய்திகள் போடுவாங்க. வார ஏடுகள் வந்து ஒரு 5-6 நாள் கழித்து வரும் செய்தி. மொத்தமாக செய்தி வந்திருக்கும். படம் வெளியாகும்போது மொத்தமாக செய்தி வந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னா, காலையில் திரைப்படம் நாளைக்கு படம் வெளியாகுதுன்னா, நேற்று 22ஆம் தேதி படம் வெளியாகுதுன்னா 21ஆம் தேதி காலையில் படம் போடுறாங்க. அப்படியே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க, அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு படம் போடுறாங்க. அப்போ தான் ஒரு நண்பர் கேட்டார், இது என்னங்க நம்ம எழுத முடியும், இவங்க இன்றைக்கி படத்தையும் போட்டுறாங்க, இது எப்படி நம்ம எழுத முடியும்னு. நான் தான் சொன்னேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை எழுதுறதுக்காக அவங்க போடல. இந்த கண்டென்ட் இந்த இது யூடியூப்பில் இருக்கும். மக்கள் அதை பார்த்துட்டு யூடியூப்பில் தான் இன்றைக்கி மக்கள் வந்து பெருசாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே அந்த அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தை நோக்கி வருவாங்க. அது ஒரு விளம்பரமாக தான் அவங்க செய்கிறாங்க. பத்திரிகை இன்றைக்கி வந்து ஊடகம்ன்றதை வந்து அச்சு ஊடகத்தை அவங்க 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சமாக தான் வச்சுருக்காங்க. சமூக ஊடகங்களும் குறிப்பாக யூடியூப்பும் தான் அந்த முன்னணியில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுதான் ஆதாரங்கும் போது அது அவங்க மேலே, அதாவது அவங்க தான் பழி போட்டு இப்போ நீங்கள் ஒரு நடத்துகிறீங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து கங்குவா பற்றி திட்டமிட்டே செய்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருந்து செஞ்சால் அதுக்கு அவன் நேராக உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம், நேராக உங்ககிட்ட பேசலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு பொதுவாக யூடியூபர்ஸ் யாரும் வரக்கூடாது, எல்லாரும் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து சரி கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து அதான் நம்ம ஏற்கனவே நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், நெய்க்கு தொன்னை ஆதாரமாக தொன்னைக்கு நெய் ஆதாரமான்ற விவாதம் அபத்தமானது. ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் வர முடியும். இன்றைக்கி திரைப்படங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி அச்சு ஊடகங்கள் இங்கே தொலைக்காட்சிகள் இருந்தது. இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் முதலிடத்தில் இருக்குது, முதன்மை பங்கு வகிக்குது. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட அவங்கள நீங்கள் ஏன் பகையாளியாக மாற்றுறீங்கன்றது தான் நான் கேட்குறேன். நீங்கள் ஒன்றா இணைஞ்சு தானே நேற்று வரைக்கும் செயல்பட்டாங்க, இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வந்துட்டதுனால பகையாளியாக மாற்றுறீங்க. இப்போ இதே ஒரு சின்ன படத்துக்கு இது மாதிரி வந்தால் நீங்கள் பண்ணுவீங்களான்ற குரல்கள் திரைத்துறையிலேருந்தே வருது. நீங்கள் ஒரு சூர்யா படம், ஞானவேல் ராஜா படம் வந்தோடனே நீங்கள் எல்லாருமே அறிக்கை சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சின்ன படத்தை இந்த மாதிரி சின்ன படங்கள் பல படங்கள் இது மாதிரி சமூக ஊடகங்களால் தாக்கப்படுறதா தான் இருக்குது, அதை நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? யார் சொல்கிறா? யாரும் இல்லை. இது எல்லாம் கலந்தது. இந்த விமர்சனம் இந்தியன் 2க்கும் கங்குவாவுக்கும் அடுத்தடுத்து நடந்ததுனால இது வந்து திரைத்துறையினர் மத்தியில் ஒரு கொந்தள்ளி பேசப்பட்ட பொருளாக மாறி இருக்கு. அவங்க வந்து அறிக்கைகள் கொடுக்குற இடத்துக்குலாம் வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு இவங்க சொல்கிற யூடியூபர்ஸ் மட்டும் அவங்க ஒரு கருவி தான். இதுக்கு பின்னாடியில் அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கார். இவர் ஜோதிகா அவங்க பேசின ஒரு கருத்து, அந்த படத்தில் காட்டின ஒரு காட்சி, இவ்வளவு பின்புலங்கள் இருக்குது. இதை வெறுமனே வந்து ஒரு திரைப்படத்துக்கான ஒரு விஷயமாக மாற்றுறதுன்றது அப்படி பார்த்துக்கிட்டு அதுக்காக ஒரு அறிக்கை விடுறது, அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ நாங்கள் விரைவில் கூடி முடிவெடுப்போம்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு முடிவும் எடுத்துடவும் முடியாது. எடுத்தால் அது பலனற்றது தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்க அடுத்த படத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு இவங்க தானே தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஏன் நீங்கள் பகையாலேயே மாற்றுறீங்கன்றதான் நான் கேட்குறது. அதை வந்து நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து வன்மமாக திட்டமிட்டே செய்கிறாங்கன்னா அவங்கள அடையாளம் கண்டு நீங்கள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்கள வந்து அறிவிங்க. இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் வந்து இப்படி இந்த இடத்துல இப்படி பண்ணார், இந்த இடத்துல இப்படி பண்ணார், இது தப்பு. ரொம்ப நீங்கள் வெளிப்படையாக இருக்குல்ல, யார் வேணாலும் பார்த்துக்குவாங்க, மக்களே தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஆமாங்க இப்போ சொன்ன பிறகு தான் பார்த்தேன் அவர் இப்படியே பேசிகிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கள்ல. அப்படி ஒரு குறிப்பிட்டு ஒருத்தரை குற்றம் சொல்ல முடியல, ஏன் உங்களால் முடிய மாட்டேங்குது? பொத்தாமதுவாக பேசுகிறதன் மூலம் எந்த நடவடிக்கையும் அது வந்து ஒரு தப்பித்தல் தான். அது பொத்தாமதுவாக பேசிவிட்டு அது கொஞ்ச நாள் பேசிட்டு அப்படியே மறந்துடுவாங்க அப்படிங்கிறது தானே ஒழிய இதில் இந்த நடவடிக்கைகள் இந்த அறிக்கைகள் இதெல்லாம் ஒரு பலனும் தரப்போகிறதில்ல. எப்பவும் போல இயங்கிட்டு இருக்கும் திரையுலகம். அதுதான் நிச்சயமாக. நிறைவாக ஒரு கேள்விங்க, ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தமிழ் திரையுலகத்தில் ஒரு டாப் கரியரில் வந்து நான் ரொம்ப டாப்பில் இருக்கும்போது நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி இப்போது அரசியலுக்குள்ளே குதிச்சிருக்கிறாரு. ஆனால் விஜய் 69 அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அந்த திரைப்படம் அரசியல் சார்ந்தவர் கூட சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜயினுடைய அந்த அரசியலில் வந்து வராரு அப்படிங்கிறதுனால திரைத்துறையில் அவரை நம்பி, அல்லது அவருன்னு இல்லை, பொதுவாக அவர் வந்து அவர் எடுத்தாலே கண்டிப்பாக படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது, அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜயினுடைய இழப்பினால் திரைத்துறை சந்திக்க போகிற சிக்கல்கள் ஏதாவது இருக்குதா, இல்லை நிச்சயமாக அதை காலம் ஈடு செய்யும், அடுத்த யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் எப்படி இந்த எம்டி ஸ்பேஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எம்டியே கிடையாது. நீங்கள் ஒருத்தர் போகிறார், அவ்வளோதான். சினிமான்றது பெருசு. உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைடா சினிமா அப்படின்னு ஒருத்தர் ஏதோ ஒரு படத்தில் எழுதினார். ஓகே, அது மாதிரி சினிமான்றது ரொம்ப டாப் ஸ்டார் தானே அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் டாப் ஸ்டார். நேற்று அவர் இல்லையே, இன்றைக்கி அவர் டாப் ஸ்டாரு, நேற்று வேற ஒருத்தர் இருந்தார், நாளைக்கு வேற ஒருத்தர் வரப்போகிறாரு, அவ்வளோதானே. நீங்கள் அரசியல் நாட்டை வழி நடத்துகிற இடத்துலையே
நாட்டில் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு அப்புறம் யார் என்னப்போ நரசிம்மராவ் 5 ஆண்டு ஆண்டுட்டு போனார். என்ன நாடு என்ன மோசமாக போயிருச்சா? ஒன்றும் நடக்கலை. அதெல்லாம் இந்த கட்டமைப்பு இயங்கிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இவர் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் நாளைக்கு வரப்போகிறார், அவ்வளோதான். இது ஒரு எம்டி ஸ்பேஸு இழப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு அவர் கிரியேட் ஆகல. அவர் இன்னும் இப்போ இந்த இடத்துல ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற இடத்துல நாளைக்கு ஒரு தேர்தலில் 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிற இடத்த நோக்கி அவர் போகிறார், அவ்வளோதான். இதை பற்றி ஒன்றுமே இங்கே திரைத்துறை இதனால் ஒரு கிஞ்சிற்றும் பாதிக்கப்படாது. அதெல்லாம் இவரால் இது நடந்துருச்சு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் நம்பி இப்போ இந்த இயக்குனர் விஜய் வச்சு தான் படம் பண்ணணும்னு யாரும் காத்திருக்கல, விஜய் வச்சு தான் படம் தயாரிப்பேன்னு யாரும் காத்திருக்கல. யார் இன்றைக்கி நல்லா படம் யாரை வச்சு தயாரித்தா நல்லா போகுமோ அவங்கள வச்சு தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் காத்திருக்காங்க. தங்கள் எழுதுகிற கதைக்கு எந்த நடிகர் இருந்தால் சரியாக இருக்குமோ அதை நோக்கி இயக்குனர்கள் போக போகிறாங்க. அதான் நடக்க போகுது. இவர் போயிட்டாருனால சினிமா ஒன்றும் கெட்டு போயிடாது. வழக்கம் போல் வருஷத்துக்கு 200 படம் வரும், அதில் ஒரு 20 படம் சூப்பர் ஹிட் ஆகும், எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே ஆனால் இவர் வந்து ஒரு வெற்றி நாயகனாக பார்க்குறாங்கல்ல, இவரை வச்சு விஜய் வச்சு நீங்கள் ஒரு சுமாரான கதையை எடுத்தால் கூட ஹிட் ஆகுதுல படம். அப்போ விஜயால ஒரு இல்லை இல்லை அந்த 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 வெற்றிடம்ன்றது எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கு நான் அடுத்தடுத்து ஆட்கள் வருவாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கும்போது பேசிக்கலாம். இப்போவே நம்ம சொன்னோம்னா முன்முடிவு மாதிரி இருக்கும். அதனால் இது விஜய் வந்து திரையுலகை விட்டு போகிறாருன்றது அவருக்கு இது சொகுசாக இருக்கிற இடத்துலேருந்து கடினமாக உழைக்க வேண்டிய இடத்துக்கு மாறுறாருன்றது மட்டும்தானே மாற்றம். மற்றபடி திரைத்துறைகள் ஒன்றுமே கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு, அப்போ விஜய்க்கு அடுத்து விஜய் ரிப்ளேஸ்மெண்ட் சிவகார்த்திகேயன் தான் சில பேர் பேசுகிறாங்க. உங்கள் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அமரன் படம் நல்ல பெரு வெற்றி படமாக மாறி இருக்கு. சிவகார்த்திகேயன் அதாவது ஒரு நடிகரனுடைய மதிப்பு அவர் முதலிடம் 2ஆம் இடம்ன்றது அவங்க படங்கள் வந்து எவ்வளோ வசூல் பண்ணுறதை ஒட்டி இருக்குது. சிவகார்த்திகேயனுடைய முந்தைய படங்கள் வந்து 30லேருந்து 32 கோடி தயாரிப்பாளர் ஷேர்னு சொல்லுவாங்க வாங்குறது. இந்த படம் 50லேருந்து 55 கோடி 60 கோடி வரைக்கும் தொடுன்றாங்க. அப்போ ஒரு அபாரமான, அதாவது இன்னொரு படங்கு வளர்ச்சி வசூலில் வந்திருக்காரு. அடுத்த படமும் இந்த மாதிரி போச்சுன்னா அவர் அடுத்தது விஜய் மாதிரி வந்துட போகிறாரு. அது ஒன்றும் இல்லை. இன்னொன்று கங்குவா வந்து அவங்க சொன்ன மாதிரி நல்ல படம், கண்டென்ட் நல்லா இருந்து ஒரு பாகுபலி மாதிரி ஓடி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி சூர்யா முதலிடம்னு வந்துட போகிறார். அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. யார் படம் அதிகமாக ஓடுதோ அது வந்து தொடர்ச்சியாக ஓடும்போது அந்த இடம் வரும். இப்போ விஜய்க்கு என்னென்னா, விஜய், அஜித், ரஜினி, கமல் மாதிரியான நடிகர்கள் பல ஆண்டுகளாக இருந்துட்டு வரும்போது அவங்க படம் நல்லா இல்லைனா கூட ஒரு தடவை பார்த்துடலாம்ப்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்கல்ல, அந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு வேணால் சொல்லலாம். விஜய் படம் நல்லா இல்லைனாலும் ஒரு தடவை பார்க்கலான்னு இளைஞர்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்த நோக்கி இன்னும் அடுத்த நடிகர் வரல. ஆனால் இப்போ கமல், ரஜினி இருக்காங்க, அஜித் இங்கே இருக்கார், எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க படங்கள் வந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால் விஜய்னால் ஒரு பெரிய இழப்பெல்லாம் நடந்துடாது. விஜய் இடத்துக்கு இன்னொருத்தர் விரைவில் வந்துடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது யாருன்றது காலப்போக்கில் தான் வரும்னு நினைக்கிறீங்க. மிக்க நன்றி. எங்களுக்காக கூட வருகனையும் கற்றுனதுக்கு மிக்க நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.